வணக்கம். V4U மீடியா நேயர்களுக்கு கபாலி படத்தின் ஸ்டில் போட்டோகிராஃபர் RS ராஜா மகிழ்ச்சியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 89 சென்னைக்கு வந்தேன். சென்னை டிவி மதுரை. 89 வந்ததுக்கப்புறம் இங்கே ரமேஷ்ன்றவர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். உதயகுமார் சார் அப்புறம் ஃபுல்லாக கண்டினியூவாக பண்ணோம். நான் சின்ன கவுண்டில் அவர்கிட்ட ஜாயின் பண்ணேன். அப்படியே என்னுடைய கேரியர் ட்ராவல் ஆகி போகிறப்ப 2000 பல்லவன்ற படத்தில் இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் நம்ம சுகுமார், இப்போ கேமராமேனாக இருக்க சுகுமார் மலை படத்துக்கு என்னை கிளாஷ் ஒர்க் அனுப்பிச்சார். அங்கே போய் பழக்கத்தில் வெங்கட் பிரபு சார் கூட அப்படியே சென்னை 28 பண்ணேன், சரோஜா பண்ணேன், கோவா பண்ணேன், பிரியாணி பண்ணேன், மங்காத்தா பண்ணேன். இது அப்போ தான் அந்த படத்தில் கோடையற்ற இந்த ரஞ்சித் பழக்கம், அந்த படத்தில் மேனேஜராக இருந்த ராகேஷ் பழக்கம், இவங்க கூட சேர்ந்து அட்டக்கத்தின்னு நம்ம ரஞ்சித் சார் படம் பண்ணேன். இப்படி போயிட்டுருக்கப்போ பீஸா எல்லா படமும் பண்ணிகிட்ருக்கப்போ திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ராகேஷ் உங்கள் டேரக்டர் வர சொல்கிறாரு அப்படின்னாரு. போய் பார்த்தா நம்ம அடுத்து சூப்பர் ஸ்டார் படம் பண்ணுறோம், தானு சாரை போய் பாருங்கள் அப்படின்னா நான் எனக்கே ஒரு விஷயம் பெருமிப்பாயிடுச்சு. ஏன்னா நான் எஜமானில் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணேன். அப்படி இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் எது பெரிய படம்னா அந்த கபாலியை பற்றி தான் சொல்கிறாங்க எல்லாரும். அது அப்படி ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் நாங்கள் தானு சாரை பார்த்தேன். அங்கே பரந்தாம சார் இருந்தார். எல்லாம் பண்ணுறோம்ப்பா, அவனை பற்றி கேள்விப்பட்டேன், பண்ணணும் அப்படின்ட்டு. சார் இல்லை சார், லென்ஸு வாங்கணும் சார், நம்ம ஃபாரின் வர போகிறோம், அந்த மாதிரி சார் படம் பண்ணுறோன்னு ஒன்றும் இல்லாமல் ஒரே ஒரு செக் எழுதி கொடுத்தாரு. அது போய் புது லென்ஸ் வர 2 லென்ஸ் வாங்கிட்டு அந்த படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தா உலகம் பூராமே என் பிளெயின்லேயே அது என்ன ஒரு விஷயம்னா, அந்த பிளெயினில் ஏரோப்ளைனில் நான் எடுத்த ஃபோட்டோ ரஜினி சார் எடுத்த ஃபோட்டோ விட்டுருக்கான்றப்போ அது மிகப்பெரிய சந்தோஷம். இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் ஒரு காலத்தில் நான் எடுத்த ஃபோட்டோ போய் மவுண்ட் ரோட்டில் போய் பார்த்துட்டு வருவேன். இங்கே இப்போ வீட்டை விட்டு வெளியே போனால் எங்கே பார்த்தாலும் கபாலி ஸ்டில்லாக தான் இருக்குது. எந்த நெட்டு ஓப்பன் பண்ணாலும் சரி, டிவியை பார்த்தாலும் சரி, ஃபேஸ்புக்கு பார்த்தாலும் சரி, வாட்ஸ்அப் எதை ஓப்பனாக வெறும் கபாலி ஸ்டில். இதுக்கு நான் தானு சாருக்கும் நம்ம டேரக்டருக்கும் ராகேஷ்க்கும் ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் அவர் ஆனால் நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன நான் பண்ணித்தரணும், அதே மாதிரி டைரக்டர் எல்லாருமே இந்த டீம் ஒர்க்காக பண்ணோம். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் எப்போ சொன்னாலும் சரி நிற்க வைக்கிறேன். ரஜினி சார்கிட்ட போய் சார் இந்த மாதிரி எனக்கு ஸ்டில்ஸ் வேணும் சார்னா எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு அதாவது நான் நிறையா ஹீரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். சூப்பர் ஸ்டார் மாதிரி எந்த ஹீரோவும் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் தேங்க்ஸ் ஃபார் டைரக்டர் தானு சார், ராகேஷ் டீம், கபாலி டீம் மிகப்பெரிய சக்ஸஸ். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த டீம் ஒர்க். இன்றைக்கி எனக்குலேயே தெரில, இந்த ஸ்டில்லாம் எடுத்துகிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது ப்ரோமோவில் அது போய் உட்கார்றப்போ அது எங்கேயோ ரீச் ஆகிருக்கு. இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னை 28 100ஆம் நாளுக்கு ரஜினி சார் தான் ஷீல்டு முதன் இண்டஸ்ட்ரியில் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஷீல்டுன்னு வாங்கினேன்னா சூப்பர் ஸ்டார் கையில் தான் எனக்கு சென்னை 28 100ஆம் நாள் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய ஃபங்க்ஷனில் சார்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். திடீர்னு ஃபோன் பண்ணி ராகேஷ் ஃபோன் பண்ணி சாரி டேரக்டர் உங்களை இப்போ வர சொல்கிறாரு. போய் பார்த்தோன்னா ஆனால் இந்த மாதிரி நம்ம அடுத்த படம் சூப்பர் ஸ்டாருக்கு பண்ணுறோம், நீங்கள் போய் தானு சார் போய் மீட் பண்ணுங்கன்னாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அன்னைக்கு எப்படி இவ்வளோ ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு, அதாவது இன்றைக்கி பெரிய நிறைய பேர்த்துடைய கனவுகள் ரஜினி சார் படம் பண்ணணுன்னு. அது எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் நம்ம ராகேஷ், தானு சார், பரந்தாம சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா முரளி சார், ராமலிங்கம் சார் எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்கு. எல்லாம் A to Z நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்தோம். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரு, கோ டைரக்டரு, அசிஸ்டன்ட் கேமராமேன், இது பெரிய டீம். அதை அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 20-30 பேர் பரபரப்பாகவே இருக்கிற. அதில் நம்மளுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் நம்ம எனக்கு இந்த மாதிரி வேணும்னா யாருமே அதை செட் பண்ணி கொடுத்து அந்த கரெக்டாக டைமிங்க்கு அந்த டயத்துலையும் நீ அவ்வளோ இதில் பரபரப்புலையும் சில்லு எடுத்துக்கிறேன்னு சொன்னோடனே சாரும் சரி எல்லோரும் நின்று அந்த ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னங்கன்னா, இந்த இவ்வளோ பிஸிலையும் என் ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். என்னை எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் நான் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்காக பாட்டு எல்லாம் அவங்க உங்கள் மூலமாக நான் அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, அது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா,
இந்த படத்தில் இப்போ கபாலி டீம்லேயும் கபாலி தானு சார், இந்த இடத்துல தானு சாரை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டு நான் இந்த இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இப்போ பப்ளிசிட்டி பார்க்குற ஸ்டில்ஸை நாங்கள் ஒரு வாரம் டெய்லி நைட்டு ஒரு ஒரு 8-9 மணி ஸ்டார்ட் பண்ணோம்னா நைட்டு மிட் நைட் 2 மணி வரையும் அதை பார்த்துட்டு அந்த எடுத்த மொத்தம் 124 ஷூட்டிங்குடைய ஃபுல் ஃபுட்டேஜை பார்த்து அவர் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி தான் இப்போ பப்ளிசிட்டிக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏன் நான் இந்த குறிப்பாக சொல்கிறேன்னா, இந்த முக்கியத்துவம் மிச்சம் எந்த டீமும் தரதில்லை. அது ரொம்பவும் கொஞ்சம் வருத்தக்குரிய விஷயம். இப்போ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்னா கபாலி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்னா ஓகே, ரஜினி சாரை வச்சு எங்களுக்கு ஏதோ பேர் ஏதோ போயிட்டுருக்கோம். ஆனால் மிச்ச எந்த டீம் எடுத்துட்டாலும் நிறைய ஒரு சக கலைஞருடைய ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே அந்த ரெஸ்பான்சிபிள் யாருமே கொடுக்கறது இல்லை. இந்த நாங்கள் சார் ஷூட்டிங் போனால் ஃபோட்டோவுக்கு நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அது ஒரு பேச்சாக இருக்காங்க. இது 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 யார் மூலமாக இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஆனால் இது பெரிய டீமில் மட்டும்தான் இந்த விஷயங்களை கரெக்டான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் பொதுவாக தமிழ் சினிமாவோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது சார். அது எந்த ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோனியாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், ஏதாவது கேட்டு சார் ஒரு ஃபோட்டோ பப்ளிசிட்டிக்கு தான் எடுக்கணுன்றதை அதை புரிஞ்சிக்கிறாம அந்த ஸ்க்ரீனில் வரதான் பார்க்குறாங்களே, ஸ்க்ரீனுக்கு வர வைக்கிற அந்த போஸ்டரை பார்த்துட்டு வருவாங்கன்றதுக்காகவே யாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதில்ல. இது மூலமாக அந்த விஷயங்களை நிறையா தயாரிப்பாளர், டைரக்டர் எல்லாம் பார்த்தாங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா டீமில் ஒர்க் பண்ணுற சின்ன பசங்க புதுசாக படம் பண்ணுறவங்களாம் அவங்களுடைய பெரிய ஆதங்கமே சார் நாங்கள் ஃபோட்டோ கேட்டால் நிற்க மாட்டாங்க, யாரும் டைம் கொடுக்க மாட்டாங்கன்றாங்க. அதை கொஞ்சம் எங்களுக்கும் அந்த ஒரு கால் ஷீட்டில் டைம் ஒதுக்கி மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் வரப்போகுது ஒரு நாளைக்கு, அதை கொஞ்சம் உதவி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது மிகப்பெரிய சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, அந்த கபாலி படம் பண்ணதில் முதல் நாள் ஃபோன் வந்தது தான். ராகேஷ் ஃபோன் பண்ணி டைரக்டர் வர சொல்லியிருக்காரு. என்ன விஷயம், என்ன சும்மா சொல்லுங்கள் ராகேஷ், என்ன விஷயம் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன், கொஞ்சம் ஷூட்டிங்கில் இருக்கேன். இல்லை வாங்க நான் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் வரணும் உங்கள் இஷ்டம்னாரு. என்ன அவங்க கேட்டால், இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் சார் படம் பண்ணுறோம், ரஞ்சித் சார் உங்களை வர சொல்கிறார், டேரக்டர் வர சொல்கிறாருன்னு அந்த சந்தோஷம் ஒரு செகண்ட் ஃபோனை கட் பண்ணிட்டு திருப்பி நான் டயல் பண்ணேன். ராகேஷ் நீங்கள் தான் பேசுறீங்களா இல்லை வேறு யாரும் அதே நம்பரால் சும்மா ஏமாத்துறாங்களா? ஏன்னா நாங்கள் அப்போ கொஞ்சம் பிஸியாக கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், வேறு ப்ராஜெக்ட்டுக்காக பேசிகிட்டு இருக்கப்போ இது திடீர்னு இந்த விஷயம் சொன்னோன்னே என்னால் ஹாப்பி, அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபோன் வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ரஞ்சித் கூப்பிட்ருக்காரு, போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போல் அசிஸ்டண்ட்டை விட்டுட்டு அங்கேருந்து போய் பார்த்தா, ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் படம் பண்ணுறோம், போய் தானு சாரை பாருன்னாவில். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு இந்த விஷயம் தெரிஞ்சு. 3 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் ஏவிஎம்மில் சில் ஷூட் பண்ணோம். அப்போது எல்லாம் பேசிகிட்டு வந்தோம், என்ன இந்த மாதிரி எடுக்க போகிறோம்னா திடீர்னு பார்த்தா தசன்னு ஒரு ஓகே அது என்னன்னா பார்த்தா பக்காவாக ட்ரெஸ்லாம் போட்டு நம்ம அந்த ப்ரோமோ ஷூட் அவருடைய இதெல்லாம் போட்டு, ஆனால் ரஞ்சித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆளையும் கேமராமேன், ஆர்ட் டைரக்டரு, மியூசிக் டைரக்டர் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வரிசையாக நிற்க வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிள் அதை உண்மையிலே இப்போ இருக்க சூழ்நிலை அவ்வளோ பெரிய டைரக்டர் அந்த அது இல்லாமல் அழகாக சார் இதுதான் நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டரு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது பெரிய சந்தோஷம். அந்த ஸ்பாட்டில் எல்லா டெக்னீஷியனுக்கும் அந்த முக்கியத்துவம் கொடுத்தது உண்மையிலே கிரேட் ரஞ்சித் டைரக்டர். அதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, சார் சில் படாரு அப்படின்ட்டு. ஆனால் அது இல்லாமல் ஒவ்வொரு ஆளையாக கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி சார் நம்ம டீமில் இருக்காரு அப்படின்னு. இது ரஜினி சாருக்கும் செம்ம ஹாப்பி. ஓகே அப்போது நான் சொன்னேன், சார் நான் சும்மா ஆர்வத்தில் ஏன்னா அவர்கிட்ட தான் பேசணுமேன்ட்டு, சார் நான் எஜமான் உங்களோட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். ரொம்ப லாங் ஆயிடுச்சு அப்படின்னாரு. அப்புறம் முடிஞ்சு அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு ரஜினி சார் வராரு, எல்லாரும் அமைதியாக இருங்க, யாரும் சவுண்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு அந்த டீமை கண்ட்ரோலாக கொண்டு அவர்கிட்ட ஒரு 3 நாள் நாங்கள் எல்லாம் அப்படியே இருந்தோம். அப்புறம் 4ஆம் நாள்லேருந்து சாரும் அப்படியே சும்மா கேஷுவல் ஆகிட்டார், அவரும் காமெடி பண்ணார். சார் ஆர்ட் டைரக்டருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் ரொம்ப சிங்க் ஆகிடுச்சு. அவர் வரைஞ்செல்லாம் காட்டுவார், அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சிங்க் ஆகி ஜாலியாக. அப்புறம் என் வீட்டில் என் பொண்ணுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார், என் பையன் அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கு ஃபோனில் பேசினா. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஒரு பெரிய ஹீரோன்னு இல்லாமல் இந்த டீமோட இந்த மிங்கிள் ஆகி எதாக இருந்தாலும் சும்மா இன்னைக்கு என்ன நியூஸு திரும்ப எலெக்ஷனை பற்றி கேட்பாரு, அதை ஏதாவது ஒன்று போய்ட்டு ஃபோட்டோஸை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கல அப்படின்ட்டு அது நல்லா அது வாட்டுக்கு போகும். ரஞ்சித்தை கரெக்டாக சொல்லிவிட்டு சாரு போகிற வரையும் அப்படியே
கட கட கடன்னு எல்லாம் ஓடிட்டு இருப்போம். அது என்ன நடக்குன்னே தெரியாது. சாரு கட் பண்ணி சாருக்கு சீன் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அப்பாடா எல்லாம் ரிலாக்ஸ் ஆவாங்க. அது வரையும் அவர் இருக்கிற 5 ஹவர்ஸ் ஆகட்டும் 8 ஹவர்ஸ் ஆகட்டும் அவரும் ஸ்பாட்டோடு போக மாட்டார். ரஞ்சித்தும் அவ்வளோதான் பரபரப்பாக அந்த வேலையை முடிக்கிற வரையும் எந்த ஃபோனு எல்லா ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். எப்பயாச்சும் தான் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அவர் இருக்கிற வரையும் ஷூட்டிங் அவர் ஷார்ட் முடித்து சாரை வீட்டுக்கு அனுப்புகிற வரையும் வேறு எந்த டிஸ்டர்பும் இருக்காது. த கிரேட் ரஞ்சித். கோவாவில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு காலையில் இருந்து பரபரப்பாக வந்து வில்லனை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீனு, சாரே வந்து கார் ஓட்டுற மாதிரிலாம் சீனு பரபரப்பாக எடுத்துருந்தோம். ஒரு டாக்யார்டில் ஷிப்பு டாக்யார்டில் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு புழுதி வேறு. அவனே காலைல வந்து இறங்கினாரு. அவனே ரஞ்சித் சார் வந்து ஒரு மாதிரி போய் பார்த்து பேசிட்டு அவங்க கோடையிட்டு அவரும் பேசிகிட்டு இருந்தாங்க. சட்டையை வந்து சார் கொஞ்சம் காலில் மேலே தூக்கி விட்டுருக்காரு, என்ன பண்ணலாம். அப்போ போய் ரஞ்சித் போய் சொன்னார் டேரக்டர் போய், சார் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கே, இல்லை சீனுக்கு இது கொஞ்சம் செட் ஆகாது சார், கொஞ்சம் நல்லா இருக்காது சார், கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு இப்படி தான் வேணும் சார் இந்த கதைக்கு அப்படின்னு சொன்னோடனே அப்படியே யோசனை பண்ணி சரி அப்படின்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு மடிச்சு விட்டு திருப்பி கூப்பிட்டாரு. இந்த ரஞ்சித் சார் நீங்கள் வாங்க அவங்க கூப்பிட்டு கை கொடுத்தாரு. உண்மையிலே இந்த படத்தில் இந்த சீனுக்காகவே உங்களுக்கு அவார்டு கிடைக்கும், நீங்கள் பெரிய டேரக்டர் சார் அப்படின்ட்டு ஃபுல்லாக நடித்து முடிச்சுட்டு சாயங்காலம் திடீர்னு கூப்பிட்டாரு. வாங்க அவங்க கூப்பிட்டு ரஞ்சித் சார் எங்கள் கூப்பிட்டு பக்கம் நிற்க வச்சு பாருங்கள் நான் ஆசையை நான் ஃபோட்டோ எடுத்து என் ஆசையை நான் நிறைவேற்றிக்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை கூப்பிட்டு வச்சு அந்த காலரை மேலே தூக்கி விட்டு அது நிறைய ஸ்டில்ஸ் எடுத்திருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் அடுத்ததில் பப்ளிசிட்டி பண்ணுவான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து அவரும் இன்வால்மெண்ட் ஆகி டைரக்டர் வந்து இல்லை சார் இது வந்து எங்களுக்கு இப்படி தான் சார் நாங்கள் ரஜினி சாரை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவும் டெய்லி காலைல வந்தோடனே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்ட்டு அவரும் உட்காந்து அது மிகப்பெரிய அந்த வாய்ப்பை அவங்க பேசுகிறத ஃபோட்டோ எடுக்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் கூட இருந்து அந்த ஃபோட்டோ எடுத்ததை வந்து நினைக்கிறப்போ இன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் கபாலி டீம். அது போக பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனாலும் நாங்கள் இந்தியாவாக இருந்தாலும் சரி மலேசியாவும் சரி சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-100 பேர் நினைக்கிறேன் செக்யூரிட்டி மட்டும் தானு சார் ஏற்பாடு பண்ணி சாரை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எந்த கெஸ்ட்டும் அலோடு கிடையாது. அவ்வளோ தூரம் வந்து செக்யூரிட்டி டைட் பண்ணி நைட்டு மட்டும் ஒரு நாள் சாயங்காலம் நான் வந்து ஒரு 8 மணிக்கு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேன். அந்த ரசிகர்களை 320 பேர்த்துக்கு நான் ஃபோட்டோ எடுத்தேன். 8 மணிக்கு ஆரம்பித்து 9:30 மணி வரையும் சாரு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வந்து அப்படியே நின்னார். எந்த ரியாக்ஷன் உங்களை அவார்டு எடுத்துக்க பரவாயில்ல யார் இல்லை எடுத்துகிட்டு போட்டோம் அவங்க ஃபேன்ஸ் தானே அப்படின்ட்டு கரெக்டாக எடுத்து என்னையை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஒரே நாள் 320 இது வந்து மங்காத்தாக்கு அப்புறம் நான் அதிகமாக எடுத்த வந்து ஃபேன்ஸ் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் ஸ்டார் சாருடைய ஃபேன்ஸுக்கு தான். எவ்வளோ எங்கே இருந்தாலும் வருவாங்கன்னு தெரியாது. எங்கே சந்துக்குள்ளே ஷூட்டிங் வச்சாலும் எப்படியாச்சும் வந்து நைட்டு 2 மணி ஆனாலும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க நான் சாரை பார்க்காம போக மாட்டேன்ட்டு. அவ்வளோ இதுக்கு பூராமே பக்காவாக செக்யூரிட்டியை ரெடி பண்ணி யாரையுமே அலோவ் பண்ணாமல் அவ்வளோ க்ரௌடுக்கும் கண்ட்ரோல் பண்ணி அவருக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது. அவர் சாரை வந்து ஃப்ரீயாக விட்டு அவங்களுக்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்த தானு சார் வந்து அவ்வளோ ஏப்பா பண்ணி கொடுத்துருந்தாரு. டைரக்டரும் அதே மாதிரி அவருக்கு என்ன வேணுமோ அதை பக்காவாக பண்ணி சாருக்கு எவ்வளோ சீக்கிரம் வர வச்சு அவர் என்ன வேணுமோ நல்லா டிஸ்கஸ் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நேரான்னு பார்க்குற வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ நினச்சி பார்த்துக்க நம்ம தான் பண்ணுறோமா நம்ம தான் ஸ்பாட்டில் இருக்கோமான்ட்டு. ஏன்னா திடீர்னு எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவரோட இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போதைக்கு பெரிய பட்ஜெட் படம்னா கபாலி தான். அதில் நான் என்னுடைய பங்களிப்பு இருக்குன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மலேசியாவில் தான் தடவை நாங்கள் முன்னாடி போயிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு 4 days கழிச்சு தான் சார் வந்தார். பார்த்தா அது ஏர்போர்ட்டே ஃபுல் திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குது. நாங்கள்லாம் வந்து ரிசீவ் பண்ணலான்னு போய் நின்னோம். கடைசியில் நாங்கள் யாருமே இல்லை, எங்கெல்லாம் தள்ளி விட்டு அவங்க இன்னொரு வண்டியில் கூட்டு போயிட்டாங்க. நாங்கள்லாம் தத்திர மாதிரி அப்புறம் எங்கள் காரை பிடிச்சி வர்றதுக்கே பெரிய இதாகிடுச்சு. அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கே எப்படி ஒரு 2000 பேர் வந்திருப்பாங்க. எப்படி நியூஸ் கிடச்சி வந்துச்சுன்னு தெரியல. அந்த ஏர்போர்ட் ஃபுல்லாகவே அவங்க தான் தலைவர் வாழ்க சூப்பர் ஸ்டார் வாழ்க. நம்ம ஊரா இல்லை ஆக்சுவலாக இது நம்ம திருப்பி தமிழ்நாட்டுக்கே வந்துட்டோமா அந்த அளவுக்கு அவ்வளோ ரசிகர்கள். இந்த இருக்கிற நான் வந்து கபாலியில் எவ்வளோ ஃபோட்டோ ஷார்ட்டுக்கு எடுத்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா ஸ்டில் ஷூட்டிங்கில் அந்த ஃபோட்டோவுக்கு ஈக்குவலாகவே அவங்க ஃபேன்ஸை மலேசியாவில் எடுத்தேன். டெய்லி 100 பேர் 200 பேர் எங்கே இருந்தால் வருவாந்திர யார் ரெக்கமெண்ட் சொல்லுவாந்திர. ஆனால் இவரும் சலிக்காமல் ஒன்று காலையில் எடுத்துருவோம் அல்லது சாயங்காலம் பேக்கப் ஆகி போகிறப்ப நின்று எடுத்து கொடுத்து தான் போவார். யாரையுமே அவாய்ட் பண்ண மாட்டார். யார் இடிச்சிட்டு வந்தாலும் இருங்க பொறுமையாக இருங்க அவரே சொல்ல ஒரு வாரம் எடுத்துங்க 2 வாரம் அப்படி அந்த அளவுக்கு. மலேசியாவில் தான் இவருக்கு அதிகமான ஃபேன்ஸ். நாங்கள் போய் அந்த 45 நாளும் எங்களை யாருன்னே தெரியாது. நாங்கள் சும்மா ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம் வந்துடுவாங்க
சார் நீங்கள் கபாலிக்கு வந்திருக்கீங்களா சார், வந்து எங்களை வந்து சார் எங்கள் வீட்டுக்கு கூட்டு போங்க, மறுநாள் அவங்க வீட்டு வந்துட்டு யாருன்னே தெரியாது. இன்னைக்கு வந்து மலேசியாவில் எங்கள் டீமுக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு முழுக்க முழுக்க காரணம் சூப்பர் ஸ்டார் தான். இவர் பேரை சொல்லி எங்களுக்கு வாரி சாப்பாடு வந்துட்டே இருக்கும். ஷூட்டிங் போவோம், அங்கே பெரிய பெரிய பிளாட்டில் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கேருந்து பக்கத்து வீட்டில் இருந்தால் சார் என்ன சார் சார் படம் பண்ணுறீங்க இருந்தாங்க அப்படின்ட்டு ஏதாச்சும் ஃபுட்டு அவங்களே எங்கே வாங்க எங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்ட்டு அந்த டெய்லி அங்கேயும் க்ரௌடு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பேர்த்த வந்து செக்யூரிட்டி ரெடி பண்ணியிருந்தாங்க. அவர் எந்த வண்டியில் வரான வண்டி பின்னாடி வரட்டுவாங்க. ஐயோ நம்ம ஊரில் விட ஒரு 100 மடங்கு அங்கே அவருக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி. அவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு சுடுகாட்டில் ஷூட் பண்ணோம். அந்த சைடில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ், இந்த பக்கம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து வெறும் கார் தான் எல்லாம். ஏன்னா அங்கே மேக்ஸிமம் எல்லாரும் கார் வச்சுருக்காங்க, ஒரு ஆளுக்கு ஒரு அப்படி தான் வராங்களே, எல்லாமே கார் தான். அதை டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு 3 ஹவர்ஸ் ஆச்சு. நாங்கள்லாம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் நாங்கள் அந்த இடத்த விட்டு அவ்வளோ டிராஃபிக்கு, அவ்வளோ க்ரௌடு. எல்லாமே சூப்பர் ஸ்டார் தான். ரஜினி சாருக்கு இருக்கிற ஃபேன்ஸு உண்மையில வேலை எங்கேயுமே கிடையாது. இது இன்னொரு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, இப்போ நம்ம எடுத்த படம் நிறைய படம் வந்து எல்லா இதுலையும் ஓட்டிருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் படம் ஆட்டோவில் இருந்து ஏர்கிராஃப்ட் வரையும் ஒரே ஃபோட்டோஸை வந்து ஒட்டி எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த எப்படி பகிர்ந்துக்கிறது இல்லை, பஸ்ஸில் இருக்குது, காரில் இருக்குது. காரில் பார்த்தீங்கன்னா ஆடி, BMW இருக்கிற என்னென்ன லம்போகினி என்ன இருக்குது ஹையண்ட் காருக்கு எல்லா கார்லேயும் பேனட்லேயும் டாப்லேயும் ஒட்டிருக்காங்க. இதுக்கு வந்து உண்மையிலே வேற யாரை ஃபோட்டோ எடுத்தாலும் ஒட்டிக்க மாட்டாங்க. அதுக்கு சூப்பர் ஸ்டார் ஃபோட்டோ எடுத்தனாலும் அதை ஒட்டிருக்காங்க. உண்மையிலே சூப்பர் ஸ்டாரே தான். அவர்கிட்ட வந்து என்ன ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன்னா, ஒரு நாளோட ஏன் என்னை சீக்கிரம் வர வச்சிங்க, ஏன் என்னை உட்கார வச்சிருக்கீங்க கேட்டதே இல்லை. அந்த நாள் ஆனால் சொல்லுவாராம், இன்னைக்கு அவங்க நம்ம ஷூட்டிங் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், நம்ம ஏன் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்மளை தேவைன்னா கூப்பிட போகிறாங்க. அதை நான் கற்றுக்கிட்டு வேறு எந்த கம்பெனி போனாலும் ஏன் பண்ண ஆரம்பிக்கல, இப்போ அதெல்லாம் கேட்குறதே கிடையாது. நம்ம வார்டு காலைல ஷூட்டிங் போனோமா சாயங்காலம் வரையும். இதை வந்து மிகப்பெரிய விஷயமா கற்றுக்கிட்டது வந்து டெய்லி நிறையா கற்றுக்கிட்டோம். ஆனால் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள்ல இது ஒரு விஷயம். ஒரு நாளோட ஏன் என்னை சீக்கிரம் வர வச்சிங்க, என்னை சீக்கிரம் அனுப்புங்க சார். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், ஃபோன் பேசலை சார். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபோனில் பேசவே இல்லை சார். ஏன்னா ஃபோனே அவர்கிட்ட இல்லை. அவரோட சுப்பையான ஒரு அண்ணனோட சுப்பையா அண்ணன் ஒருத்தருப்பார், அவர்கிட்ட தான் ஃபோன் இருக்கும். இவருக்கு ஃபோனே கிடையாது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம் சார். இதெல்லாம் பார்த்து பெரும்பி வச்சுருக்கோம். நம்மளாம் இப்போ ஃபோனில் அப்படி பண்ணுறோம். ஃபோன் பேசி ஸ்பாட்டில் நாங்கள் பார்த்ததே கிடையாது. இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாரை வந்து இந்தியாவில் பார்க்க முடியலன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் மலேசியாவுக்கு வந்து அங்கே வந்து ரொம்ப கூட்டம் பெரிய சீன் எடுத்துகிட்டு இருந்தோம். அதனால் க்ரௌட் அளவு 2ஆவது நாள் தான் வந்து பார்த்தாங்க. அவங்க அது மதுரையில் இருக்கவங்க, மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து திருப்பி மலேசியா வந்து அங்கே இருந்து பார்த்துட்டு அவங்கெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து நான் மறக்க முடியாத நாட்கள்னால் அந்த மலேசியாவில் ரஜினி சாரோட இருந்து ஃபோட்டோ எடுத்துருது ஒன்று. அப்புறம் இன்னொரு ஃபேமிலி, அது யாருன்னே தெரியாது, நெட்டில் பார்த்துட்டு சார் எங்கே தங்கியிருக்காருன்னு பார்த்து, அதுவும் இருக்கலே பெரிய காஸ்ட்லியான ஹோட்டலு, அங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அம்மாவும் பையனும் வந்து அங்கே ரூம் போட்டு தங்கி சாரை பார்த்து சாரு கையில் ஆசீர்வாதம் வாங்கி அப்புறம் தான் தெரிஞ்சு இவங்கெல்லாம் ஆஸ்திரேலியாவில் வந்து இதுக்காகவே ரஜினி சாரை பார்த்து ஃபோட்டோ எடுத்தோன்னே எனக்கு நைட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வந்து போகிறப்ப நான் ஃபோட்டோ நான் தான் எடுத்தேன். அதை மெயில் ஐடி கொடுத்து போகிறப்ப தெரியும் எங்களுக்கு வந்து ரஜினி சாருக்காக மட்டுமே ஆஸ்திரேலியாவிலேருந்து மலேசியாவுக்கு வந்து சாரை பார்த்து அவர் தங்கின ஹோட்டலே செம்ம காஸ்ட்லியான ஹோட்டலில் தானு சார் ரூம் போட்டு கொடுத்துருந்தாரு. அங்கே அவங்க ஸ்டே பண்ணி 2 நாள் வெயிட் பண்ணி அப்புறம் போய் பேசி சாரை பார்த்து அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனால் சாதாரணமாக இருப்பார். அப்படியே அவங்க வணக்கம் அவ்வளோதான். அதை இதை எப்படி சொல்கிறேன்னு விவரிக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள்லாம் வந்து இந்த கபாலி படத்தில் ஷூட்டிங் எப்போ நடந்தது. அப்புறம் இன்னொரு இந்த படத்தில் நான் சந்தோஷமாக நினைக்கிறேன்னா, எங்கள் இதில் வந்து சங்கர் ராவ்னு ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர், அவர் வந்து அன்பேவா எங்கள் வீட்டு பிள்ளைலாம் ஒர்க் பண்ணவர், அவர் சீனியர் ஃபோட்டோகிராஃபர். அவர் எங்கள் யூனியனில் மீட் பண்ணுறப்ப அதே கபாலி சில்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் சில்ஸ் ரவி சார், அவர் வந்து பெரிய ரவி சார் வந்து ரஜினி சார் கூட நிறையா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு நாள் நேராக பார்க்குறப்ப நான் போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. இவங்க பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபரும் எங்கள் கூட உட்காந்து ஃபோட்டோகிராஃபர் எல்லாருமே இந்த ஃபோட்டோஸ் நல்லா இருக்குன்னு நல்லா சொல்கிறது காரணம் 100% ரஜினி சார் தான். சூப்பர் ஸ்டாரை வந்து இந்த கெட்டப்பில் நான் இது வரையும் யாரும் பார்த்ததில்ல, நல்லா இருக்குது அப்படின்ட்டு இவங்களுடைய
அதாவது சீனியரு எல்லாமே கூட சந்தோஷமாக இருக்குது. என்ன இதுக்கு வந்து 100% என் மேலே கான்ஃபிடண்ட்டாக டைரக்டர் ரஞ்சித்துக்கும், அப்புறம் நம்ம ராகேஷு, முரளி சார் கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், இந்த டீம் எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும். இது திருப்பி திருப்பி ஏன் அவங்கள சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் ஒன்றா நாங்கள் இருந்து இதை அசால்ட்டாக ஒரு சின்ன விஷயத்தோட டிஸ்கஸ் பண்ணி எனக்கு இப்படி வேணும். அந்த ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்டில் நாங்கள் வந்து பேஸ்ட் பண்ணோம், அதாவது சிஜியில். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜனனியாக இருக்கட்டும், ஃப்ராங்க்லினாக இருக்கட்டும், மோசஸ், இவங்க அசிஸ்டன்ட் எல்லாருமே, அசிஸ்டன்ட் கிஷோர், எல்லாருமே சேர்ந்து இதை எப்படி வேணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் பண்ணி அந்த விஷயத்தில் வந்து நான் டோட்டல் டீமுக்கும் இந்த சார்பாக உங்கள் சார்பாக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நான் சில்ஸ் ரவி சார் சொன்னேன், அவர் பாராட்டினார்னு. அதே மாதிரி இப்போது அஜித் சார் படம்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம சிட்டரஸ் அவர் ஃபோன் பண்ணி சொன்னார். அப்புறம் தெரிய பண்ண மானேக் சார், அவர் விஜய் சார் படம் தெரிய பண்ண மானேக் சார், எல்லாருமே ஃபோன் பண்ணி டோட்டல் இது வந்து இது வந்து பெரிய விஷயம். எங்கள் டீமாக இருக்கட்டும், எங்கள் கூட எங்கள் யூனியனில் இருக்க மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஃபோன் பண்ணி, அப்புறம் வேறு படத்தில் ஒர்க் பண்ணுற மேனேஜர்ஸ் ஃபோன் பண்ணி, அண்ணே சூப்பர்னு தலைவரை பிச்சுட்டீங்கண்ணே, இந்த மாதிரி ஒவ்வொரு, அதாவது டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபோன் வரும். அது தெரிஞ்சிடும். சரி, ஒன்று டிக்கெட்டாக இருக்கும், இல்லை அந்த ஃபோட்டோஸ் பார்த்துருப்பாங்க. எப்பெல்லாம் பப்ளிசிட்டி ஒரு ஃபோட்டோஸ் வருதோ ஒன்று ஒரு 10-20 ஃபோன் வந்துடும் உடனே. இது வந்து மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். என்னன்னா, இது எந்த படத்துக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்ததில்லை, இந்த யாரும் ஃபோன் பண்ணதில்லை. ஓகே, நல்லா இருந்துச்சு, நான் போஸ்டர் பார்த்தேன்னே. இது அப்படி இல்லை, என்னைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அன்னையிலேருந்து இன்றைக்கி இந்த ரிலீஸும் ஆக போகுது, அது வரையும் டெய்லி ஒரு 10-20 ஃபோன். இது ரொம்பவும் சந்தோஷமான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மலேசியாவிலேருந்து ஃபோன் வருது, சிங்கப்பூர், எங்கெங்கேருந்தோ எப்படியாச்சும் நம்பரை பிடிச்சி, சார் இந்த மாதிரி நாங்கள் ஃபேன்ஸு, எப்படி சார் இப்போ படம் ரிலீஸ் ஆகுது, எப்படி சார் இருக்குது, அந்த மாதிரி தான் நிறையா என்கொயரிஸ் நிறையா வந்துருச்சு. எங்கேருந்து தான் நம்பர் வாங்குறாங்கன்னு தெரியல. இத்தனை வருஷம் ட்ராவல் ஆகிடுச்சு, ஆனால் இந்த கபாலிக்கு வந்த பேர் மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்கிடையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ரியாஸ் சார்லாம் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். ஆனால் இந்த படத்துக்கு அவர் வந்து சங்கர், அவங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அவங்ககிட்ட பேட்டி எடுக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப இது நம்ம தானே, நம்ம இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்கும். ஆனால் இந்த ஒரு படம் அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஒரு இதுக்கு வந்து முழுக்க சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் இந்த வேல்யூ. அவர் படம் பண்ணனால தான் இப்போ இவ்வளோ தூரம் உங்கள் முன்னாடி நான் நிற்க முடியுது. அதுக்கு தேங்க்ஸ் ஃபார் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவாரு, ஃபோட்டோஸை பார்க்கலாமான்னு காமிச்சோன்னே சூப்பராக இருக்கல, அவ்வளோதான். அப்புறம் தான் தெரிஞ்சு, திடீர்னு பானு மேடமும் அப்துல் சாருடைய மேக்கப் பர்சன், அவங்க 2 பேர் வந்து இல்லை சாருடைய கெட்டப் ஃபோட்டோஸ் வேணும்னே நான் ஒரு பிக் சைஸ் போட்டு கொடுத்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அதை வந்து டெய்லி வந்து மேக்கப் கண்ணாடி முன்னாடி வச்சு அந்த ஃபோட்டோவை பார்த்து அதை அப்படியே டெய்லி சார் வந்து காலைல வந்தோன்னே அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருவாங்களாம். அதை பார்த்துட்டு தான், அது எனக்கு பெரிய பாக்கியம். நம்ம சாதாரணமாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான், இண்டஸ்ட்ரியில் ஃபோட்டோகிராஃபர். ஆனால் அந்த ஃபோட்டோவுக்கு அது முக்கியத்துவம் கொடுத்து அந்த கெட்டப் ஃபோட்டோவை அதை அப்படியே பார்த்து அதை ரெஸ்பான்சிபிளாக வச்சு அதை பார்த்துட்டு அதை வாங்கி எடுத்து பார்த்துக்கிட்டு வரான். மிரரையும் அதை வச்சு பார்த்துட்டு அந்த விஷயம் வெளியே வந்து சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எப்படி அதெல்லாம் அந்த டைமிங்லாம் இப்போ திருப்பி சொல்ல முடியாது. அது அந்த ட்ராவலான டைம், காலைல என்னமோ போகுது அப்படியே ஓடிடுறது. காலைல எந்திரிச்சோடனே சார், ஏன்னா சார் சொல்லிட்டோம்னா அதுக்கு ½ முன்னாடி இருப்பார், அவருக்கு முன்னாடி ஓடணும்னு சொல்லிட்டு எல்லாம் நின்று அசம்பிள் ஆகி மறக்க முடியாத நினைவுகள் இந்த கபாலி படம். V4U மீடியாவுக்கு என்னுடைய மகிழ்ச்சியான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இண்டஸ்ட்ரியில் லாங் டைம் ட்ராவல் ஆகி ஒர்க் பண்ணாலும் இந்த கபாலி படத்துக்காக இந்த டெக்னீஷியனை வந்து நீங்களும் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கன்னு வந்து என்னை பேட்டி எடுக்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு ரியாஸ் சார், அவருடைய உதவியாளர் சங்கர், அப்புறம் முக்கியமாக இந்த படத்தின் பிரம்மாண்ட தயாரிப்பாளர் திரு தானு சார் அவர்களுக்கும், பரந்தாமன் சார் அவர்களுக்கும், அவங்க ஆஃபீஸில் இருக்க இளங்கொண்ணே மற்றும் அனைவருக்கும், அவங்க டீமில் நிறைய பேர், அதனால் உடனே எல்லோரும் பேரும் இல்லை, அவங்களுக்கும், எங்கள் டீமில் ராகேஷ் சார், அவர் உதவியாளர், நம்ம 3P டைரக்டரு, கேமராமேன், இந்த டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரையும் நான் ஒர்க் பண்ண படத்திலே கபாலிக்கு ஏன் இவ்வளோ சிறப்புன்றது வந்து, இந்த படம் ட்ராவல் ஆகி ஃபஸ்ட் லுக்கிலேருந்து ஃபஸ்ட்டு டீசர் வந்ததுலேருந்து ஃபோட்டோ வந்ததுலேருந்து மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம்னா, முதல் தடவையாக இந்த சாங்கில் வந்து நான் எடுத்த ஃபோட்டோவை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க, ப்ளே ஆச்சு. அது வந்து மிகப்பெரிய ரீச் ஆகி அவ்வளோ சந்தோஷம்.
சாதாரணமாக நாங்கள் அப்போல்லாம் நான் அசிஸ்டண்டாக இருக்கப்போ சரி, சீஃப் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃபோட்டோ பார்க்கணும், மவுண்ட் ரோட்டில் போய் அந்த பெரிய கட் அவுட் பார்த்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் அதுவே சந்தோஷம். ஃபர்ஸ்ட் வந்த புதுசில், சினிமாவுக்கு வந்த புதுசில் ஒரு 20 வருஷம், அதுக்கப்புறம் சாதாரணமாயிடுச்சு. ஆனால் இப்போ பெரிய பெரிய போஸ்டரு எங்கே பார்த்தாலும், அதான் சொன்னனே, ஆட்டோலேருந்து ஏர்கிராஃப்ட் வரைன்ற மாதிரி. இது வந்து தானு சார்னால மட்டும்தான் முடியும். அவருக்கு என்னுடைய சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் பண்ணதில் ஒரு பெரிய சந்தோஷம் விஷயம் இந்த தருணத்தில் நன்றி சொல்லி வச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய யூனியனுக்கு வந்து தானு சார் வந்து 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்தாரு. சார் இந்த மாதிரி டெய்லி மீட் பண்ணுறப்ப அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணோம். டெய்லி நைட்டு உட்காந்து, சார் இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் சார், கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்கணுன்னே. என்னப்பா உனக்கு பிரச்சனை, கொடுப்பா, இதுக்கு மேலே என்ன உனக்கு வேணும்னு சொல்லிட்டு நேராக எங்கள் நிர்வாகிலாம் கூப்பிட்டு வந்தோடனே ஒரு 1 லட்ச ரூபா செக்கெழுதி கொடுத்தாரு. அது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். பேமெண்ட்டோட அவர் எவ்வளோன்னு கேட்கல, ஆனால் இது கேட்காவே எழுதி கொடுத்தாரு. அதுக்கு நான் இந்த V4U மீடியா மூலமாக தானு சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொன்ன மாதிரி என்னோட அசிஸ்டன்ஸ் இந்த படம் ஃபுல்லாக எங்கூட ஒர்க் பண்ணாங்க. ராஜேஷ், குமார், முத்து, மணிகண்டன், ராசு, நம்ம சூர்யா, இவங்க எல்லாரும் எங்கூட ஃபுல் படமும் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இல்லை, ஏன்னா நிறைய எக்யூப்மெண்ட், அது பேக்கை தூக்கவே முடியாது, அவ்வளோ வெயிட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 லென்ஸு, ஸ்டாண்டு அப்படின்ட்டு அது கூட இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது. அப்புறம் எனக்கு சார் இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் வேணும் சார், முதல் முறையாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் சொல்லாமல் நான் சொல்கிறது, நம்ம இந்தியானுடைய சினிமா கேரியரில், அதாவது ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம், அதில் வந்து முதல் தடவையாக ஸ்டில் ஃபோட்டோகிராஃபருக்கு அசிஸ்டண்டோட போன முதல் படம் கபாலி தான். அதுக்கு தானு சாருக்கும் டைரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்றுமே சொல்ல, சார் அசிஸ்டன்ஸ் வேணும் சார், இந்த மாதிரி முடியாது, பரவாயில்ல. ஏன்னா இப்போ நிறையா படத்துக்கு வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபே கூப்பிட்டு போகிறேன்னு கம்ப்ளைண்ட் வருது. அது இல்லாமல் அசிஸ்டண்ட்டையும் கூப்பிட்டு போய் 2 ஷெட்யூலுக்கும், நான் 30 நாள் 40 நாள் ஷெட்யூலுக்கும் என்னை கூட அசிஸ்டன்ஸை கூப்பிட்டு போகிறதுக்கு அவங்களையும் அதே மாதிரி கூப்பிட்டு வந்து, எனக்கு என்ன சரி எல்லாத்துக்கும் என்ன மாதிரி அதே ஒரே மாதிரி ரொம்ப, அதாவது பெஸ்ட் டீம். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தானு சார். இதை பார்த்து கொண்டிருக்கும் V4U மீடியா நேயர் அனைவருக்கும் மகிழ்ச்சி.